இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு குழந்தைங்களுமே ஸ்கூல் மாற்ற போறோம். எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாத்திரலாம்னு முடிவு பண்ணோம். என்னதான் நம்ம சொன்னாலுமே குழந்தைங்க ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டாங்க. நம்ம படிக்கிறது ஒரு 3 வருஷமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாக்கம் ரொம்பவே பெருசா இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்குமே மனசு கஷ்டமா இருந்தது. சரி குழந்தைங்களுக்காக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம அவங்க படிச்ச டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சுமா அவளோட ஃப்ரெண்ட் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தா சரி அவளுக்குமே ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது நிறைய கடையில் நிறைய கிஃப்ட்லாம் இருந்தது. ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை நம்ம வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியா வாங்கிட்டு ஆனா அவளோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் கிஃப்டே கிடைக்கலங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட வயிற்றுக்கு ஏதாவது போட்டுவிடுமே பசி அப்பப்போ எடுக்க ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே காரசாரமா பானிபூரியும் சாப்பிட்டு வந்துட்டு வர வழியில தாங்க தோணுச்சு நம்ம லட்சுமாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இருக்கு அதை நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம் ஞாபகார்த்தமா இருக்கும்ன்றதுக்காக இந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது தாங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருந்தாங்க. இப்பதான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வேற ஸ்கூல் போறாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பிரிவுன்றது ரொம்பவே பெருசு இல்லைங்களா? நம்ம குழந்தைங்க புது ஸ்கூலுக்கு போறாங்க. அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலைங்களா?